எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம தனுஷ் அவர்கள் நடித்து இயக்கியிருக்க இட்லி கடை படத்தை பற்றின ஆவி பறக்கிற அப்டேட்டோட வந்திருக்குங்க. என்ன வேணாலும் செய்யலாம், ஆனால் கை பக்குவம் வரணும்ல, அது மனசுல இருந்து வரணும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜோட ஸ்டோரி தான் இந்த படம் அப்படிங்கிற மாதிரிலாம் இன்னைக்கு இன்டர்நெட்டில் சில எவிடன்ஸோட சில விஷயங்கள் சுற்றிட்டு இருக்கு. அதுக்கு தனுஷ் என்ன பதில் சொன்னார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயன் தொடர்ந்து தனுஷுக்கு எதிராக சில விஷயங்கள் பேசிட்டு வரதா இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பேசிட்டு இருக்காங்க. அப்படி சிவகார்த்திகேயன் என்ன பண்ணார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் தனுஷ் அவர்கள் இந்த படத்தை ஒரு ஃபீல் குட் மூவியாக எடுத்திருக்காராம். அதுக்கு சில முக்கியமான 3 காரணங்களை ரசிகர்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. எந்தெந்த காரணங்களால இது ஃபீல் குட் மூவியாக இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு 3 க்ளூ கிடைச்சிருக்கு. அது என்னங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அருண் விஜய் அவர்கள் இறங்கி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காராம். அப்படி என்ன சம்பவம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ இத்தனை அப்டேட்டுகளோட இந்த வீடியோ உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ வாங்க நிறையா வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இட்லி கடை படம் சரியாக அக்டோபர் 1 ரிலீஸ் ஆகுது. அக்டோபர் 2 தான் காந்தாரா சாப்டர் 1 படமும் ரிலீஸ் ஆகுது. அப்படி இருக்கும்போது காந்தாரா கூட இந்த படம் மோத போகுது அப்படிங்கிறத நினைச்சாலே தனுஷ்க்கு ஒரு பெரிய கட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதா நம்ம சொல்லணும். ஏன்னா காந்தாராவோட வெற்றி அந்த அளவுக்கு ஒரு இமாலய வெற்றியாக இருந்துச்சு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா தனுஷ்குன்னு இன்னைக்கு ஹாலிவுட் ரேஞ்சில் ஃபேன்ஸ் இருக்கிறதுனால இது ஒரு லோக்கல் சவுத்தில் ஒரு படம் தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கலாம். சரி, இப்படி இருக்கும்போது இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்துட்டு எல்லாரும் ஒரே ஒரு விஷயத்த அண்டர்லைன் பண்ணாங்க. என்னென்னா இந்த ஸ்டோரியை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. அப்போ நீங்கள் தனுஷ் நீங்கள் மாதம்பட்டி ரங்கராஜோட ஸ்டோரியை தான் எடுத்து வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டுலாம் சோசியல் மீடியாவில் எழுதிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே கோபி சுதாகரம் இன்னைக்கு இந்த படத்தோட ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் கோபி கேட்டார். இந்த மாதிரி நீங்கள் ஒரு சமையல் கலைஞரோட, அதாவது நம்ம மாதம்பட்டி ரங்கராஜோட படத்தை தான் நீங்கள் எடுத்திருக்கீங்களாமே அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே கேட்டாங்க. அதுக்கெல்லாம் இந்த விமர்சனங்களும் இந்த கேலி கூத்துகளுக்கெல்லாம் பதில் சொல்கிற விதமாக தனுஷ் அவர்கள் அதை மறுத்து என்ன சொன்னார்னா நான் சின்ன வயசில் எங்கள் ஊரில் வளர்ந்தப்போ அங்கே இருந்த மக்கள் எல்லாம் எப்படி கஷ்டப்பட்டு அவங்க தொழிலில் முன்னாடி வந்தாங்களோ அதையெல்லாம் வச்சு மையமாக வச்சு ஒரு கற்பனை கதையாகத்தான் இந்த படத்தை நான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத தனுஷ் தெள்ள தெளிவாக சொல்லிட்டாருங்க. இதுக்கெல்லாம் இந்த வதந்திக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக இந்த படத்துக்கு இந்த ஸ்டோரி இப்படி தான் வந்துச்சு, இதுக்கு மாதம்பட்டி ரங்கராஜோட ஸ்டோரியில் இல்லைங்கிற மாதிரி அந்த வதந்திகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சுட்டாருங்க நம்ம தனுஷ். சரி, இதை பொறுக்காத சில நபர்கள் என்ன இன்னைக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, தனுஷ் அவர்கள் நீங்கள் சொல்கிற காலகட்டங்களில் உங்கள் அப்பா, அதாவது கஸ்தூரி ராஜா சென்னையில் மிகப்பெரிய இயக்குனர், நீங்கள் சொல்கிற காலகட்டம் தப்பாக இருக்கே. அப்போ நீங்கள் வேறனே பொய் சொல்லி ஒரு சென்டிமெண்ட்டை கிரியேட் பண்ணி இந்த படம் ஓட வைக்கிறதுக்குண்டான வேலைகளை பார்த்துட்டு இருக்கீங்களா? இப்படியெல்லாம் பொய் பேசாதீங்க, வாய் புழுக பொய் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் இன்னைக்கு அவருக்கு எகென்ஸ்டாக இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பேசிட்டு இருக்காங்க. சரி, இதை அவர் ரைட் ஹேண்டில் டீல் பண்ணிக்குவார்னு நினைக்கிறேன். சரி, அடுத்ததாக இந்த சிவகார்த்திகேயனும் நம்ம தனுஷும் அடிக்கடி மோதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி 2 பேருக்கு நடுவில் கிளாஷ் ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சிவா ஃபேன்ஸும், இந்த பக்கம் தனுஷ் ஃபேன்ஸும். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் தனுஷ் அவர்கள் பரபரப்பாக ஹாலிவுட் ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டாருங்க. சிவகார்த்திகேயன் இப்போ தான் வளர்ந்துட்டு வந்துருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரு உயரத்தில் இருக்கிற நடிகரை இன்றைக்கி ஒரு வளர்ந்து வரும் நடிகரோட ஒப்பிடுறது எவ்வளோ பெரிய மோசமான விஷயம் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம இன்டர்நெட்டில் பார்க்க முடியுதுங்க. சரி, அப்படி இவங்க சொல்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த காந்தாரா சாப்டர் 1 ட்ரெய்லர் நம்ம சிவகார்த்திகேயன் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணிவிட்டார். அதை இவங்க எல்லாரும் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸில் தனுஷ்க்கு எதிரான ஆடியன்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, சிவகார்த்திகேயன் தனுஷ் மேலே இருக்கிற காண்டில் தான் இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிவிட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இது எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. காந்தாரா ப்ரொடக்ஷன் கம்பெனி சிவகார்த்திகேயன் தமிழ்நாட்டில் ஒரு இன்றைக்கி லீடிங் ஸ்டாராக இருக்கார், அவரை வச்சு இந்த ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணோம், ரீச் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இதே தனுஷ்க்கு நெகட்டிவாக சிவாவை கோர்த்து விட்டு, பார்த்தியா சிவா வேண்டாத வேலையை செய்கிறாரு, தனுஷ்க்கு அகென்ஸ்டான்னு சொல்லி திருப்பி விட்டுருக்காங்க. சரி, இது ஒரு இருந்துட்டு போட்டுங்க, சின்ன பசங்க ஏதோ விளையாடிட்டு போகிறாங்க. சரி, இந்த படம் நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்க போகுது அப்படிங்கிறது ஏன் சொல்லணும்னா, தனுஷ் அவர்கள் ஏற்கனவே அவரோட நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படம் ஒரு சுமாரான ஒரு வெற்றியை தான் அடைஞ்சது. அதனால தனுஷ் ஒரு ஃபீல் குட் மூவி நம்ம கொடுக்கணும். ஏன்னா தமிழில் ஃபீல் குட் மூவி ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த இடத்த நம்ம பிடிச்சிக்கிட்டோம்னா நம்ம ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த படத்தை எடுத்திருக்காருங்கிற மாதிரி அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாருங்க. அவருக்கு பொதுவாகவே இந்த ஃபீல் குட் மூவிஸ்னால் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அதையும் வெளிப்படுத்தியிருந்தார். அதனால் இந்த படம் ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கிறதுக்கு
நிறைய ஒரு 100க்கு 200% வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த படத்தில் நிறைய நட்சத்திர பட்டங்கள் இருக்காங்க. சத்யராஜ் இருக்காரு, சமுத்திரக்கனி இருக்காங்க, பார்த்திபன் இருக்காரு, அப்புறம் நம்ம இன்னைக்கு நேஷனல் அவார்டு வாங்கியிருந்த நித்யா மேனன் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அருண் விஜய் இருக்காரு. இந்த மாதிரி இன்னும் நிறைய நட்சத்திர பட்டாளங்கள் இந்த படத்தில் இருக்கிறனால இந்த படத்தை ஒரு ஃபீல் குட் மூவியாக கொடுக்குறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இதுக்கப்புறமா அருண் விஜய் வந்து ஒரு ஹீரோவாக தான் வந்து ரொம்ப வருஷமாக வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு ஒரு நெகட்டிவ் ரோல் வந்து என்ன எறிந்தால கிடைச்சனால அதை கரெக்டாக வந்து யூஸ் பண்ணனால அருண் விஜய்க்கு ரொம்ப நாள் முன்னாடியே வந்து அடுத்ததாக இன்னொரு நெகட்டிவ் ஷேடில் ஒரு ரோல் பண்ணணும்னு சொல்லி ஆவலாக வந்து கதையை வந்து தேடிட்டு இருந்தாராம். அந்த ஒரு கதையை வந்து தனுஷ் அவர்கள் கொடுத்தனால நம்ம அருண் விஜய் வந்து ரொம்ப ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. அதனாலேயே வந்து அருண் விஜய் வந்து தனக்கான ஒரு ஸ்கோப்பை வந்து பயன்படுத்திக்கிட்டு இந்த படத்தில் அசுரத்தனமான ஒரு வில்லத்தனமான நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருக்காராம். சரி, இந்த கதை எப்படி இருக்க போகுதுன்னா வந்து ஒரு வில்லேஜில் வந்து ஒரு அப்பா வந்து ஹோட்டல் நடத்துறாரு. அவர் தான் ராஜ்கிரண். அவரோட பையன் வந்து தனுஷ். இவர் வந்து கஷ்டப்பட்டு படித்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் படித்து அடுத்த லெவலுக்கு போகிறாருங்க. அப்படி போகும்போது அங்கே போய் அங்கே ஒரு பெரிய ஹோட்டலில் டைப் வச்சுட்டு அங்கே இவர் கொடுக்குற ஐடியாஸ்னால அங்கே இருக்கிற பிஸ்னஸ் எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து இவருக்கு ஒரு பிஸ்னஸில் வந்து ஒரு பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுக்குறாங்க. அந்த பிஸ்னஸை நடத்திட்டு வர்றது யாருன்னு கேட்டிங்கன்னா சத்யராஜ் அவர்கள். சத்யராஜ் அவர்களோட பையன் தான் வந்து அருண் விஜய். அப்படி அருண் விஜய்க்கு வந்து இந்த தனுஷ் வந்து தன்னோட கம்பெனியில் உள்ள வந்து கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிறது வந்து நம்ம அருண் விஜய் அவர்களுக்கு பொறுக்கலை. என்னடா எங்கேயோ இருந்து வந்த ஒருத்தன் வந்து இன்றைக்கி நம்மளோட கம்பெனிலேயே இருந்துக்கிட்டு இப்படியெல்லாம் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு ஐடியா சொல்கிற அளவுக்கு வந்துட்டானே, இவன் வந்து வளர விடக்கூடாது, விட்டா நாளைக்கு நம்ம கம்பெனிலேயே நம்மளை விட மேலே வந்துடுவா, அதனால் இவரை எப்படியாவது இந்த கம்பெனிலேருந்து வெளியே துரத்தி விடணும்னு சொல்லிட்டு அவர் வந்து இறங்கி நெகட்டிவாக வந்து நம்ம தனுஷ்க்கு எதிராக வந்து சில வேலைகளை செய்கிறாரு. அதனாலேயே வந்து திரும்ப தனுஷ் வந்து தன்னோட அப்பா நடத்தின பழைய ஹோட்டலுக்கே வந்துடுறாரு. அங்கே வந்துக்கிட்டு அந்த ஹோட்டலை அந்த சின்ன கடையை எப்படி ஒரு ஹோட்டல் ரேஞ்சுக்கு கொண்டு வராரு அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரியாக வந்து இருக்குதுங்க. இதுக்கு நடுவில் சென்டிமெண்ட், காமெடி, அது மட்டும் இல்லாமல் எமோஷன்ஸ் இதெல்லாம் கலந்து இந்த படம் வந்து ஒரு ஃபீல் குட் மூவியாக வந்து கொடுக்க போகிறாரு நம்ம தனுஷ் அவர்கள். சரி, இதுதான் வந்து இந்த படத்தோட இப்போதைய அப்டேட்டாக இருக்குதுங்க. அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்தோட ரிலீஸுக்கு அப்புறமா வந்து தனுஷ் அவர்களை கையிலேயே பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா பாலிவுட்டில் ஒரு படமும் ஹாலிவுட்டில் ஒரு படமும் வந்து பயங்கர பிஸியாக வந்து நடிக்க போகிறதா வந்து ஷெட்யூல் கொடுத்துருக்காராம். அதனால டாட்டா பை பை, அடுத்த ஒரு 1.5 வருஷத்துக்கு நான் வந்து தமிழ் சினிமாவில் என்ட்ரி கொடுக்க முடியாது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு படத்தில் அதில் முழுமையாக வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறாராம். அவரோட வெற்றி பயணம் சிறப்பாக அமையட்டும் அப்படிங்கிறத நம்ம சேனல் மூலமாக வந்து சொல்லிக்கலாங்க. சரி, நீங்கள் இந்த இட்லி கடை படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுபோக அக்டோபர் 2ஆம் தேதி வெளியிருக்கிற காந்தாரா சாப்டர் 1 படம் எப்படி இருக்க போகுது? 2 படங்களும் கிளாஸ் ஆகுமா, இல்லை எப்படி? இந்த படத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள். சரி, இட்லி கடையும் பார்ப்போம், நம்ம காந்தாரா சாப்டர் 1ஐயும் பார்ப்போம் அப்படிங்கிறத வந்து என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாலியான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.